தென்னாடுடைய பெரியவா போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. குருப்யோ நம. அபார கருண சிந்தும் ஞானதம் சாந்தரூபிடம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணாமதானம் கலியுதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு தோ இந்த ரெண்டு பசங்களை உனக்கு தெரியுமோ, தோ இந்த ரெண்டு பசங்களை உனக்கு தெரியுமோ. நம்ம சேனலில் தான் இந்த மாதிரியான புது ஒரு இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நிறைய பேர் பார்க்கறதில்ல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பரமேஸ்வரன் மகாபிரியாவுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியல. அதான் இதில் யாரும் பார்க்கறது இல்லை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்கிறது இல்லை. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவா பார்க்குறதே இல்லை. அவள் பார்த்தாலே எக்கச்சக்கமாக வியூஸ் வரும். நிறைய பேருக்கு போய் சேரலைன்றது எனக்கு ரொம்ப 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 எக்கச்சக்கமான வருத்தமாக தான் இருக்குது. பெரியவாக தான் அனுகிரகம் பண்ணணும். இந்த எபிசோடு 853 853 நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். நீங்கள் அவரை பார்த்துருக்கு, அவர் உங்களை பார்த்தாரா அப்படின்றது. அந்த இதில் ஒரு சின்னதாக சொல்லணும்னா, சத்தாராவில் மகாபெரியா இருந்தபோது பாம்பேயில் ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மகாபெரியா பக்தர் அவரோட கூட்டுன்னு வந்தபோது ஒரு தடவை கிருஷ்ணசுவாமி ஐயங்கார்னு ஒருத்தர், அவர் தானும் விருப்பப்படுறேன் அப்படின்னாரு. அவரையும் கூட்டின்னு வந்தாராம். வந்தபோது பெரியவாளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் பெரியவா அனுகிரகம் அவருக்கு இருந்ததான்ன்றதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இவர் போய் அந்த எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த நேரம் முழுக்க இவருக்கு திருப்தி நல்லா இருந்தது, கிருஷ்ணசுவாமி ஐயங்காருக்கு. பெரியவா பார்த்தாலான்னு நம்ம ஏன் பார்க்க போகிறோம், பரமேஸ்வரன். ஆனால் இவர் ஒரு ஓரமாக உட்காந்து இருந்தபோது யாரோ ஒருத்தர் வந்து இவரை கேட்டாரா, இவர் பேசிகிட்டே இருந்தாராம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட. பெரியவா பார்த்தா ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப நல்ல தரிசனம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் பேசும்போது யாரோ ஒருத்தர், அவர் உங்களை பார்த்தார், நீங்கள் அவரை பார்த்தார், அவர் உங்களை பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இவருக்கு. அது என்னடா இது, இவர் மனசில் கஷ்டப்படுறாளேன்னு தெரியுமே பரமேஸ்வரனுக்கு. அதனால் திருப்பி அவளுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிற மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணபோது இந்த கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் தான் முதல்ல நின்றுருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தார் அவரை பற்றி கேட்டு. அதனால் பூர்வமே பெரியவாளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணுறதுன்றது எப்படியாவது பண்ணிடுறாரு. இதை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அதே மாதிரி அவள் என்ன பண்ணுவாள், எவ்ரி சாட்டர்டே கார்த்தால இங்கே இருப்பாள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை கார்த்தால எல்லோரும் கிளம்பி போயிடுவாள். தனியாக ஒரு வெஹிக்கிளில் அந்த மாதிரி கிளம்பி வருவாள், வேனில் அந்த மாதிரி கொஞ்சம் பேர். அந்த மாதிரி வந்திருந்தபோது இந்த கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் திருப்பி ஒரு வாட்டி மற்ற இந்த குரூப்போடு வந்திருக்கார். வந்தபோது அன்றைக்கி வந்து இவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, இவளுக்கு தரிசனம் ஆகணும். அதுக்கு முன்னாடி யாரோ திருப்பதியிலேருந்து ஒரு 2 ரொம்ப வயசு குறைவாக இருப்பா யூத்து, அவள் வந்து ஏதோ வேத பாடசாலையிலேருந்து வந்த வளர்ந்ததில் அந்த பசங்கக்கிட்ட பெரியவா பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் வேதத்தை பற்றியும் அவள் வேதத்தை சொல்லி இதை மாதிரி ஓடின்னு இருக்கு. அவள் போகலை, அவளை இருக்க சொல்லிட்டு பெரியவா இவா போனது போது இந்த கிருஷ்ணசுவாமி ஐயங்காரை கூப்பிட்டு, இந்த பசங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு, தோ இந்த பசங்களை உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பார்த்தாரு, முகத்தை அப்படி பார்த்தாரு அந்த பசங்களை. இல்லை தெரியாதே அப்படின்ட்டார், எனக்கு தெரியலையே யாருன்னு தெரியல அப்படின்னு. அந்த பசங்களை காமிச்சு இவரை அவங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டிருக்கார் கிருஷ்ணசுவாமி ஐயங்காரை. அவளுக்கு என்ன தெரியும், அவளை முடிச்சா. இன்னும் பெரியவா என்ன பண்ணா, எதுக்கு இப்படி கேட்குறாருன்னா ஒன்றும் புரியலையே. யாரோ ஒரு ஆளை காமிச்சு திடீர்னு வர தெரியுமான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும். சரி நீங்கள் அந்த பக்கம் போய் அந்த மூலையில் உட்காந்துட்டு என்னன்னு பேசிக்குங்க அப்படின்ட்டார் பெரியவா. மற்ற பேருக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார், போயிட்டு இருக்கு. அவள் போய் உட்காந்துட்டு அவகிட்ட பேசிக்கிறா, நீங்கள் யாரும் நீ யாரும் அவள் கேட்பா இல்லையா, அவங்க அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன. இப்படியே சுற்றி கித்தி வரும்போது பார்த்தா இவர் அந்த பாம்பே கிருஷ்ணமூர்த்தி பிஎன் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரோ, அவர் க்ளோஸ் ரிலேட்டிவோட பசங்க, இந்த 2 பசங்களும். இவளை பற்றி அவளுக்கு கனெக்டிவிட்டி இல்லை, ரொம்ப காலமாக அவள் பார்த்துக்கலாம் போல இருக்குது அவரோட. அதனால் அவள் பசங்க இந்த 2 பேருன்னா அவருக்கு தெரியாமே போயிடுது. அதனால் வந்து அப்புறமா அப்படி இப்படி தெரிஞ்சு பார்க்கும்போது யார் என்னன்னு விசாரிக்கும் போது தெரிஞ்சு போயிடுச்சு அவர் இவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், இந்த கிருஷ்ணசுவாமி ஐயங்காரோட க்ளோஸ் ரிலேட்டிவோட பசங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் பெரியவா வந்து அந்த பசங்களை வந்து
அந்த யார் இதோ இருக்கார் கிருஷ்ணசுவாமி எங்கார் இவருக்கு நீங்கள் உறவு அதெல்லாம் பேசவே இல்லை. அப்போ இதெல்லாம் பேசிக்காமே எப்படி பெரியவாளுக்கு எப்படி இதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, பெரியவா வந்து திருப்பி திருப்பி தான் காமிச்சிருக்கார் பரமேஸ்வரன். அதான் இந்த இன்சிடெண்ட்டை அதுக்கப்புறம் நான் பார்க்காம விட்டுட்டேன். இந்த இப்போ ஏதோ பார்த்ததுனால அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. அதனால் பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரனாக இருந்திருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணி தான் அதே நாராயணன் தான் பரமேஸ்வரன்றதை அவளுக்கும் உணர்த்திருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரணம் மகாபிரிவா பாதமேச்சரணம்.